எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்கள் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நேரம் வீண் போகாது. பாட்டாளி மக்கள் கட்சி அணிமாறப் போகிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி மிக ஒரு ஒரு சிறிய காணொளி பார்க்க போறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோடு இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருவராவது பாராளுமன்றத்திற்கு தேர்ந்து எடுக்கப்படுவார்களா என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 39 தொகுதிகளிலுமே வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் அல்லது பாஜக கூட்டணி ஆகட்டும் ஒரு தொகுதி கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை. இது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அவர்களுக்கு பார்க்கப்பட்டது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதே வேளையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அந்த வன்னியர் சமுதாயம் சார்ந்த அந்த ஓட் பேங்க் அது கட்டாயமாக அவர்கள் கையில் இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தமிழகத்தில் பல பகுதிகள், வட தமிழ்நாட்டிலே வந்து பல பகுதிகள், ஒரு 4-5 மாவட்டங்களில் வந்து அவர்கள் வலிமையோடு இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதற்கிடையே வந்து சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி கூட்டம் நடந்த பொழுது அப்பொழுது வந்து தந்தைக்கும் மகனுக்கும், அதாவது பெரியவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்குமே அதே போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் வந்து கட்சி நியமனங்களில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று ஒரு தகவல் வந்திருந்தது. அதுவும் கூட ஒரு பெரிய சர்ச்சையாகி அதன் பிறகு தந்தையும் மகனும் வந்து ஐயா ராமதாசுடைய தைலாபுரம் இல்லத்திலே சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாறிக்கொண்டு அதற்கு பிறகு சமாதானமாக போனார்கள் என்று சொல்லப்பட்டது. அதே வேளையிலே அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், அவருடைய ஆதரவாளர்களாக தான் இருக்கிறார்கள் என்றபடியாக இப்பொழுது கட்சி வந்து முழுவதுமாக கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாசுடைய கையெடுப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு சவாரி செய்யும் என்று பல கருத்துக்கள் இருந்து வந்திருக்கின்றன. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாக சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான ஜி.கே. மணி அவர்கள் வந்து வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்க திமுக உத்தரவிடும் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அன்கண்டிஷனல் சப்போர்ட், திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஒரு பேச்சுக்கு சொல்லியிருந்தார். இதே கருத்தை தான் அதன் பிறகு அன்புமணி ராமதாசும் வலியுறுத்தியிருந்தார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று, அரசியல் பயண நோக்கங்களில் ஒன்று வந்து வன்னியர் சமுதாய இளைஞர்களை, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தோருக்கும் வந்து அரசு பணிகளிலே இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுப்பது என்பது அவருடைய பெரிய லட்சியமாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளாக அந்த கட்சியினுடைய பயணம் தமிழகத்திலே வந்து அந்த வன்னியருடைய உள்ளொதுக்கீடு, வன்னியர்களுக்கு ரிசர்வேஷன், வன்னியர்களுக்கு வந்து தனியார் மற்றும் அரசு பணிகளிலே வந்து அதிகப்படியாக வேலைகள் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த கட்சி பயணம் இட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதே வேளையிலே வந்து இன்னொரு குறிப்பிடும் விதமாக காடுவெட்டி குரு என்ற ஒரு மூத்த தலைவர் களத்திலே வந்து மிக மிக வலிமையான ஒரு சக்தி பாட்டாளி மக்கள் கட்சியிலே, அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் வந்து இப்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக திரும்பிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. அவருடைய மகனும் மகளும் வந்து சமீபத்திலே வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியது மட்டுமில்லாமல் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான கருத்துக்களை கூட தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையிலே வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி வைக்கும் என்று ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. உறுதியாக அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது இப்பொழுது பாஜக உள்ளபடியே இருந்து பாஜக தனித்து போட்டியிட்டால் பாஜகவோடு தனித்து அந்த கூட்டணியிலே போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை என்று தகவல்கள் வருகின்றன. ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய பின்புலம் இல்லாமல் சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்புவது என்பது கடினமான காரியம் என்பதை டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியும் உணர்ந்திருப்பதாக நன்றாக தெரிகிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு தொகுதி கூட வெல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் உறுதியாக சட்டமன்றத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேரையாவது எம்எல்ஏக்களாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு அவா அந்த கட்சியிலே இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த கட்சியினுடைய வருங்காலத்திற்கு இங்கே வந்து உறுதியாக நல்லது என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதனால் அவர்கள் திராவிட கட்சிகள் எதேனும் ஒன்றோடு கூட்டணி வைப்பார்கள் என்று இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை வந்து விடுதலை சிறுத்தைகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவோடு தான் பயணிக்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து விஜயோடு கூட்டணி வைத்திருக்கிறார். விஜய் கட்சியிலே முக்கியமான பதவியிலே இருக்கிறார். ஆதவ அர்ஜுனா எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி விஜயுடைய கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறார் என்ற தகவல் வருகின்றன. ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை உறுதியாக தான் திமுகவோடு இருப்பதாகத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடரும் பட்சத்திலே வந்து
அதே கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த பின்னணியிலே 2 நாட்களுக்கு முன்பர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிக மூத்த தலைவரான ஜி.கே. மணி அவருடைய மகன், அவர்கள் இருவரும் குடும்பத்திலே ஒரு திருமணம், அந்த திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்தார்கள். அப்பொழுது அரசியல் பேசப்படவில்லை என்று ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருந்தாலும், ராஜ்யசபாவுடைய பதவிக்காலம் அன்புமணி ராமதாஸுக்கு முடிய போகிறது. மீண்டும் ராஜ்யசபை தேர்தல் வருகிறது. மீண்டும் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக ஒரு பெரிய கட்சியுடைய ஆதரவு தேவை. பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இப்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு ராஜ்யசபையிலிருந்து மீண்டும் அன்புமணி ராமதாஸ் நுழைய முடியாது. ஆக அன்புமணி ராமதாஸுடைய ராஜ்யசபா பயணத்திற்கு, ராஜ்யசபா பதவிக்கு ஆதரவு கேட்டு பேச்சுவார்த்தைகள் அதிமுகவோடு நடத்தப்பட்டதாகவும், அன்புமணி ராமதாஸை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு, ராஜ்யசபைக்கு அனுப்புவதற்கு வந்து அதிமுக ஒப்புக்கொள்ளும் பட்சத்திலே சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை என்று சொல்லப்பட்டதாக தெரிகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது தகவல்கள் இல்லை என்று சொன்னாலும், பல பத்திரிகையாளர்களும் வந்து இந்த தகவல்களை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். தொகுதி பங்கீடு குறித்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதன் பிறகு ராமதாஸ் குடும்பத்தினர் பேசுவார்கள் என்றும், இப்போதைக்கு எப்படியாவது அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ராஜ்யசபைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அதிமுகவோடு பேச்சுவார்த்தைகளை ஜி.கே. மணி நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒப்புக்கொள்ளும் பட்சத்திலே உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் சேரும் என்பதிலே சந்தேகமில்லை என்று பலரும் சொல்கிறார்கள். அதன் பிறகு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக வெற்றி கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கூட்டணியில் இருக்கும் பட்சத்திலே அது ஒரு மிக மிக வலிமையான கூட்டணியிலே வந்து வட தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள். குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கட்சி விஜயை பொறுத்தவரை வந்து பெரிய அளவில் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் வட மாவட்டங்களில் என்று தகவல் சொல்லப்படுகிறது. அந்த பணியை வந்து செவனே ஆதவ அர்ஜுனா செய்வதாக தகவல்கள் வருகின்றன. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள ஒரு சிலர் விஜய் கட்சிக்கு ஆதரவு, பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயோடைய கூட்டணி வைத்து ஒரு தொகுதி பங்கீடு போட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பட்சத்திலே உறுதியாக அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்கிறார்கள். இதுதான் இப்போதைய தகவல். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நடக்கிறது என்று. ஆனால் உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இப்போதைக்கு விலகி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் பாஜக ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது போல தனித்து விடப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இருக்கும். பாஜக தனித்து போட்டியிட்டால் ஏற்கனவே இருக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட அவர் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பலருமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெற்ற ஒரு 10 அல்லது 11% வாக்குகளை கையில் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எப்படி மாறுகிறது என்று நாம் இந்த தகவல்களின் அடிப்படையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு சாத்தியம் இருக்கிறதா, இல்லை ஒருவேளை திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போய் அந்த கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக தரப்புக்கு வந்து விடுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு சுவையான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான பரபரப்பான தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் மறுமுறை நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.